திருவாரூர் பத்தி அந்த அந்த நகரம் அந்த மாவட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி திரு விஜய் வச்ச விமர்சனம் 100% சரி. நான் அங்கே டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல லாட்ஜ் கிடையாது, நல்ல ரோடு கிடையாது. இன்னைக்கும் பன்றிகளும் நாய்களும் வந்து வெளியில வந்து கண்ணுக்குட்டியோட சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய இடமா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம வந்து இப்ப பெரும்பாலான பஸ் ஸ்டாண்ட்ல அப்படிலாம் பார்க்க முடியாத காட்சி. இன்னமும் அந்த மாதிரி காட்சிகள் நீங்க பார்க்கக்கூடிய இடமா அது இருக்கும். அது வந்து ஒரு தூய்மை பெருசா இல்லாம ஒரு சுத்தம். நீங்க வந்து நான் வேற ஒரு பேட்டில் சொல்லியிருந்தேன், எடப்பாடி அவருடைய சொந்த மாவட்டம் சேலம், கலைஞர் அவருடைய சொந்த மாவட்டம் திருவாரூர். இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி சேலத்தையும் திருவாரூர் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. பிறகு வந்த சேலம் திரு எடப்பாடி எப்ப ஆனார்? உங்களுக்கு 2017 தான் ஆனார். 2017 முதல் முறையாக முதலமைச்சரான திரு எடப்பாடி தன்னுடைய சொந்த தொகுதி எப்படி வச்சிருக்கிறார்? காலகாலமா வந்து 67 இருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி வந்து எப்படி வச்சிருக்காருங்கிற பார்க்கணும். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். 69 இருந்து இதான் நம்ம முக்கியமான கேள்வி ஆகுது. அப்ப என்னன்னா அவங்களுடைய மாவட்டம் திருவாரூர் கருவாடு மாதிரி தவிக்குது அப்படின்னு சொல்லி திரு விஜய் சொன்னது ரொம்ப சரி. நான் நினைக்கிறேன். நான் நிறைய டிராவல் சுற்றி கோயில்களுக்குலாம் அங்கே வந்து இருக்கு. இன்னமும் வந்து ஒரு குறுகிய சாலைகள் ரொம்ப நெருக்கமா அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் சாலை பார்த்தீங்கன்னா 90% சிங்கிள் ரோடு தான்.